என்று சொல்லி தனியே ரப்புங்கிற சொல்ல கொண்டு காட்டப்படும். அப்து என்கிறது தனியே செய்யும். அப்து என்கிற சொல்ல கொண்டு அந்த நிலை காட்டப்படும். அங்க பிஸ்மி ரப்பிக்க, அப்ப அப்து எப்படி வந்துச்சு என்கிறத காட்டுறதுக்கு தான் அங்க ரப்புடைய நாமத்தை கொண்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிஸ்மில்லா அங்கக்குள்ள அல்லாவுடைய நாமத்தை கொண்டு எங்கக்குள்ள அந்த அல்லாவுடைய நாமம் என்று சொல்ற அந்த நாமத்தில ரப்புடைய நாமம் மிக்கி அந்த ரப்புடைய நாமத்தை கொண்டு ரப்புடைய நாமத்தை கொண்டு படைக்கப்பட்ட அப்து மிக்கி. அப்துக்கு நாமம் கிடையாது. சரியா? ரப்புடைய நாமத்தை கொண்டு படைக்கப்பட்ட அப்து மிக்கி. அப்ப இப்ப அந்த நாமத்தை கொண்டுங்கிறத அல்லாவுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிற நிலையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாய அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோம். ரெண்டு தானே நம்ம ஆரம்பிக்கிறோம். அதை சொல்லி ஆரம்பிக்கிற நேரத்தில நம்முடைய உள்ளத்தில ரப்புடைய நாமம் என்ன செஞ்சிருக்கணும்? நினைவுபடுத்தப்படி உணரப்பட்டிருக்கணும். நினைவுபடுத்துறது தான் உணர்வு. உணரப்பட்டிருக்கணும். அந்த உணரப்பட்டிருக்கிற நிலையில நாம் என்ன செய்யணும்? ஆரம்பிக்கும். அப்ப அதுல நாவை கொண்டு ஓந்து கொண்ட பொழுதும் அதாவது ஒரு அடியான் நபிலான வணக்கத்தை கொண்டு இடைவிடாது என்ன செய்வானா? அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி பிரார்த்தித்துக் கொண்டிருப்பான். அவன் அதை ஒந்து கொண்ட பொழுது பார்க்கும் கண்ணாக, பேசும் நாவாக, பேசுபவனாக என்று செல்லாம அங்க பேசும் நாவாக. அப்படியான பேச்சு வெளியாகுது எதை கொண்டு? நாவை கொண்டு. நாவு என்கிற விஷயம் ஒரு பேச்சு இருக்கிறத என்ன செய்யுது? உணர்த்து. அப்ப பேச்சு என்கிறது ரப்புடைய நாமம். நாவு என்கிறது அந்த ரப்புடைய நாமத்தை கொண்டு பேசுகிறவன் என்கிற அந்த நாமத்தை கொண்டு கலக்க படைக்கப்பட்டது. இன்னைக்கு அல்லாஹ் என்கிற சொல்ல கொண்டு அந்த நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய நாமம். என்ன ஆழமான கருத்தை கேள்விக்கு மேலோட்ட பற்றி அந்த அர் ரஹ்மான் நிர் ரஹீம் என்று வருதுல, நீங்க கேட்கறது பிரச்சனை இல்ல. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் தாரதும் பிரச்சனை இல்லை. ஆனா தொடர்ந்து நீங்க இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு விளக்கம் தந்துகிட்டே இருப்பேன். எப்ப நீங்க உணர்ற அப்ப நீங்க எதை கேட்கணும் தெரியுமா? கேள்வியா தியானத்துல வர பிரச்சனைகள் தியானம் செய்யக்குள்ளேயே எனக்கு ஒருநிலைப்படுகிறது, இல்லாட்டி எனக்கு ஒருநிலைப்படுகிறது, ஏன் எனக்கு காட்சி தெரிகிறது, நான் தியானம் செய்யக்குள்ள என்ன செய்யணும், நான் இப்ப எந்த கட்டத்துல இருக்கேன், நான் இன்னைக்கு தியானம் செஞ்சேன், எனக்கு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி ஒன்றும் ஆகல. இதுகளையில நீங்க கேட்டீங்கன்னா இந்த நீங்க சொல்ற நான் இந்த சொல்ற விளக்கத்தில நீங்க தானா உங்களோட உள்ளத்துல உணர்ந்துகிட்டு போய் தானா இல்ல உணரும். இதே இல்ல விளக்கம் தந்து நீங்க நான் சரிதான் விளக்கம் தான் எழுந்து வச்சா இன்னும் பதிவு தான் கூடும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் கேட்டா தருவேன். கேட்கிற கேள்விக்கு தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரியும் தருவேன், ஆழமாக ஓடும் பண்ணாலும் தருவேன். அல்லாத உதவியா அது முடியும். ஆனா அதை விட இப்ப நீங்க இருக்கிறவங்களோட கல்விட நிலைமைக்கு இப்ப நீங்க அதிகமாக தேட வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, உணர வேண்டியது. இப்ப நான் சின்ன விஷயத்தை வச்சு உங்களுக்கிட்ட இது உணரப்படலை என்றதை எனக்கு விளங்கிட்டா இல்லையா? பிஸ்மி என்கிற அப்ப பிஸ்மில்லா என்கிறது அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இப்ப அந்த நாம கொண்டு ஐநைக்கு அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடன் என்கிற அந்த பேச்சுத்தான் வறுமை. அதை அடிப்படையா கொண்டுதான் எல்லா விஷயங்களும் அங்க ஆரம்பிக்கப்படும். அப்ப ஐநைக்கு வார பேச்சுக்கும் ஐநைக்கு வார விஷயத்துக்கும் உள்ளுக்கும் ஆழமாயிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அளவற்ற அருள், அதுதான் கருணை. அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் வேண்டா. ரஹ்மான் என்கிறது என்ன? ரஹ்மான் என்கிற ரஹ்மானுடைய சூரத்தை கொண்டுதான் நாங்க என்ன செஞ்சோம்? ஆதம படைத்தோம். அப்ப ஐநைக்கு ரஹ்மான் என்கிற அந்த சூரத்தை கொண்டு உங்களை படைச்சிருக்கா. அந்த ரஹ்மான் என்கிற நாமத்துக்குரியவன், அந்த சூரத்துக்கு உரியவன் யாரு? அவன். அப்ப அவனே சொல்றான் தன்னுடைய சூரத்தை கொண்டு வந்து நாங்க என்ன செஞ்சோம்? ஆதம படைச்சோம். அதை வச்சு அது எப்படி சொல்றாங்க? ஆண்டவன் அருளால் அவன் உருவானோம் அறிவாயா மனிதான்னு கேட்டார். அப்படின்னா ஆண்டவன் அருளால அவனுடைய உருவமாக இருக்கமா. அப்ப இப்ப ரஹ்மான் எங்க இருக்கா? அப்ப ரஹ்மான் என்கிற நாமத்தை கொண்டு, ரஹீம் அளவற்ற அறிவை கொண்டு, ரப்புடைய
அந்த நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அப்படித்தான் நீங்க பேசுறீங்க, அப்படித்தான் இருக்கிறீங்க. அதுதான் உணர்ந்த நிலையிலே. இப்ப இதை மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யக்குள்ள இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்துக்குரிய கருத்தை ஒரு உள்ளத்துல என்ன செய்யப்படும். அந்த முகம்மது என்கிற மனிதர், இந்த ரசூல் இப்படி உணர்ந்துதான் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்காரு அரபுல. இதை ஜிப்ரீல் உணர்த்தி கொடுத்திருக்காரு என்ற ரகசியம் பிடிக்கும். அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு ஜிப்ரீல் வந்து இதையில உணர்த்தி உங்களுக்கு சாரத்துக்குரிய முயற்சி எடுக்க போறீங்களா, இல்ல எப்படி எழுதி சொல்லி இன்னும் உங்களுக்கு சேர்க்க போறீங்களா? அதனால பிள்ளைகள் கேட்கலாம், வேண்டியது கேட்கலாம். அந்த கேட்கிற டைம்ல உங்களுக்கு அதுல தெளிவை தந்து போட்டுத்தான் என்ன செய்யறது. நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிய கண்டிருக்கிறீங்க, அந்த வழிக்கு வந்திருக்கிறீங்க. அதனால இப்படி கேள்விகள் கேட்கறது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வழி சம்பந்தமான இன்னைக்கு போய் நிக்கலே, எனக்கு அதுக்கு அங்கால போக கிடைக்கலையே, நான் இங்கால இப்படி போறேன், நான் இப்படி வாரேன், எங்கால எனக்கு சந்தி வரும், எங்கால பெண்டு வரும், இன்னைக்கு நான் நிக்கணும்னு சொல்லி நீங்க கடுமையாக காலங்களுக்கு நேரங்களுக்குள்ள உங்களோட முயற்சியை எடுத்தீங்களா, குறுகிய காலமும் அப்படி குறுகிய காலத்தில சரியான இடங்களை பிடிச்சுக்கிட்டு இன்றைக்கு இந்த உறவாட்டத்தில நிறைய மாணவர்கள் இருக்கார். அதே நேரத்தில குறுகிய காலத்தில சரியான இடங்களையும் பிடிக்காம காலத்தை கடத்தி இருக்கிற மாணவர்களும் இருக்கார். அதே நேரத்தில இதை எடுக்கிறதுக்கு இந்த உறவாட்டத்தை உதாசீனம் பண்ற மாணவர்களும் இருக்கார். எல்லா மாணவர்களும் மொத்தமாக அவங்களோட தரம், அவங்களோட தகமே அவங்களோட சம்பந்தப்படக்கூட பயன்கணிக்காக என்னத்தை பேசுறாங்க, என்ன நிலைமையில இருக்கு இன்னைக்கு ஒரு நிலைப்படுங்க. காட்சி நிலைங்கிறது தியானத்துல இருக்க கொள்ள வருமா, கண்மூடி இருக்க வருமா, இல்ல நாம பகலையில பார்க்க கொள்ள வருமா? கண்மூடி தியானம் செய்யறது, ரஸ்மி செய்யறது தியானம். கண்ணை மூடி உள்நோக்க கவனிச்சு அந்த நானுங்கிற உணர்வு அல்லாஹ்னு சொல்லி நம்புறது, அதுல ஒருநிலைப்படுறது, அந்த இடத்துக்குள்ள நின்றுக்கிட்டு ஐனைக்கு திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. சரியா? அது ரஸ்மி செய்யறது. இந்த ரஸ்மி செய்கிற தியானம் தான் என்னை ஞாபகப்படுத்துங்க பதுக்குறோனி என்று சொல்ற விஷயம். இந்த ஞாபகப்படுத்துற விஷயம் என்ன செய்யும்டா, தொடர்ந்து நீங்க அந்த செயற்பாடுல ஈடுபட்டுக்கிட்டே வந்தீங்களா, தொடர்ந்து நீங்க நினைவுபடுத்துற முயற்சி உங்களோட உள்ளத்தில அதிகரிக்குமண்டா, மிகைக்குமண்டா. இந்த நினைவுபடுத்துற விஷயத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் தான் தன்னை நினைவுபடுத்துறான், தன்னிட தன்னை உணர்ந்து கொண்டிருக்கான் என்று அதுக்குறுக்கும் உங்களை நாங்க ஞாபகப்படுத்துவோம். அதுக்குறுனி அதுக்குறுக்கும் உங்களை ஞாபகப்படுத்துவோம் என்ற விஷயம் தெரிய வரக்குள்ள இப்ப தியானம்ங்கிறது ரஸ்மிக்குரியது இல்லை. இப்ப அதுக்கு சொல்றது இறை தியானம். தெய்வீக நாதத்தின் இல்ஹாம், தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு இல்ஹாம். இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் அவசியம். இப்ப கண்ணை மூடுறது, கண்ணை துறக்கிற வேலையில இன்னைக்கு இல்ல. அப்ப இப்ப நாம எந்த தியானத்துக்குள்ள இருக்க வேண்டாம். இப்ப ஆரம்பத்துல ரஸ்மி என்ன செய்யறாரு, அல்லாவை நினைவுபடுத்திட்டு அல்லாவை ரஸ்மியால நினைவுபடுத்த முடியுமா என்று இந்த ரஸ்மி கிட்ட என்ன செய்யல, ஒரு கேள்வி வரல. ஒரு கேள்வி வந்துட்டா முடியவே முடியாது. அவன் ஏக, அவன் அகது, ஏகமாக இருக்கிறான். அதுக்கும் அனைத்துமாக இருக்கிற ஒரு நிலை. அத 2 அடி அகலத்தில் 5 அடி உயரத்துல இருக்கிற ரஸ்மியால முடியுமா? அப்ப இன்னைக்கு ரஸ்மி உள்ளத்தில நான் என்று சொல்லி அந்த உணர்வு இருக்கி, அது அல்லாஹ் என்று சொல்லி நினைவுபடுத்துறது. இப்ப ரஸ்மி என்று சொல்றவர் செய்யறதாகத்தான் நினைச்சிட்டு இருக்காரு. ரஸ்மி என்று இருக்கிறவு தானே அதை நினைவுபடுத்துறாரு. நினைவுபடுத்தணும், திக்ர் செய்யணும், மறக்க கூடா என்ற அடிப்படைக்குள்ள நிற்காரு. என்னடா ரஸ்மி கிட்ட நினைவுபடுத்தலும் இருக்கி, நினைவுபடுத்துற அந்த விஷயம் மறக்கிற நிலையும் இருக்கு. அப்ப இது என்னை நினைவுபடுத்துங்க என்று சொன்ன அந்த விஷயத்துக்குள்ள இது நிற்கும். அவன் உங்களை நினைவுபடுத்துற இடம் வந்துட்டா உங்களுக்கு விளங்கும். அவன் நினைவு படுத்திக்கிட்டே இருக்கிற நினைவுல நீங்க இருக்கிறதாக விளங்கும். இப்ப அவன் மறந்து இருந்ததாக விளங்குமா? அவன் மறந்து இருப்பான், அவனுக்கிட்ட மறதி இருக்கா? அப்படி விளங்கும். அப்ப அங்க மறதி என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கா இன்னைக்கு? அது இருக்கும். உங்களை அவன் என்ன செய்வான், நினைவுபடுத்துற கட்டம் வரக்குள்ள இது இறைவன் தன்னை நான் என்று சொல்லி தன்னில உணர்ந்துகிட்டு இருக்கான் என்கிற நிலைதான் ரஸ்மின்னா இருக்கிற நிலையாக அவை. இப்ப நீங்க கண்ணை மூடி தியானம் செய்கிறையா, கண்ணை திறந்து செய்கிறையா? கண் திறந்தாலும் மூடினாலும் நினைவு கொண்டாடிக்கும். அதைத்தான் உஸ்தாது வெளிப்படுத்துறாங்க. தம்பி, முஷாஹிதா என்கிறது, அந்த காட்சி என்கிறது, நீங்க கண்ணை மூடினாலும் தெரியும், கண்ணை திறந்தாலும் தெரியுமாங்க. அது உரிய வழியை காட்டுமாங்க. ஆனா சிலர் கண்ணை மூடிற தியானத்துக்குள்ள மட்டும்தான் நிக்காது. அது ஆரம்ப பிள்ளைங்க. அவங்க 50 வருஷம் ஆயினாலும் கண்ணை மூடினா மட்டும்தான் அவங்களுக்கு ஏகம் தெரியுது, தியானம் தெரியுது, திக்ர் தெரியுது. அவங்க 50 வருஷ காலம் மினக்கட்டாலும் அவங்க யாரு? அது மறதியில் இருக்காங்க. ஆரம்ப பிள்ளை. அவங்க மறக்கிறத நினைக்கிறேன்.
இல்லாட்டி அதிகமா மறந்து போயிருக்கிற நேரம் இருக்கும், கொஞ்சமா நினைக்கிற நேரம் இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அதிகமா நினைக்கிற நேரம் இருக்கும், கொஞ்சம் மறைக்கும். இவர்களுக்கு இவங்க என்ன செய்யணும், காலை மாலை தியானம் செய்யணும், இல்லாட்டி முதல் ஒரு நேரம் தியானம் செய்யணும், ஒரு நேரம் தொழில் செய்யணும், இல்லாட்டி காலை மாலை களிமா பொருளை உணர்ந்து தியானம் செய்யணும். இதுக்குள்ள இருப்பா தியானத்தை விட்டு நீ வாழாத என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டா? இவர் அடுத்த கட்டம் தனிமையில் அமைவது தவம், இது தவறிடும் மனிதன் பிணம் என்று சொல்லி அங்கால இருக்கு தவம். அங்க வந்துட்டாருண்டா அவர் கண்ணையும் மூட இல்ல, கண்ணை மூடினாலும் உணர்ந்துகிட்டு தான் இருப்பாரு, நான் என்று இருந்துகிட்டு தான் இருப்பாரு. கண்ணை துறந்தாலும் அவர் நான் என்று இருக்கிற அந்த நிலை உணரப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், அவர் இருந்துகிட்டு தான் இருப்பார். இவருக்கு வேறு கிடையாது, இவர் உள்ளத்துல வேறு என்கிற வேற்று உணர்வு கிடையாது. அப்ப அதுக்கு லேசான காரியம் அல்ல, அது மிச்சம் கடினமான விஷயம், அது மிச்சம் காலம் எடுக்கிற விஷயம். சும்மா லேசா நினைச்ச உடனே எடுத்துடலாம், பிடிச்சிடலாம் ஏண்டு நினைக்கிறவங்களுக்கு சொறி.com. சொல்லுங்க. நேத்து முந்த நாள் ஒரு சம்பவம். நான் ஒரு கடைக்கு போனேன். அந்த கடை போட்டோ காப்பி கடையில நான் நின்றேன். அப்ப ஒருவர் வந்தார், ஒரு முந்தி தெரிஞ்ச பழக்கமான ஒரு ஆள் வந்தார். வந்தவர் கொஞ்சம் அவரை தொழில்ல சம்பந்தமா நேற்று கதைச்சார். அந்த தொழில் சம்பந்தமா கதைச்சதுல அவர் என்ன சொன்னார் என்று சொன்னா, அந்த குரு என்று சொல்லியும் குருவை பத்திய அந்த இப்படி இப்படி சொல்லி தந்தார், இப்படி நடக்கும் சொல்லி அவர் நிறைய சம்பவங்களை சொன்னார். அது எனக்கு, அதாவது நான் போய் அவரை கண்டது எப்படின்னு சொன்னா, ஒரு முன்னுக்கு நிக்கிறது ஒரு திரை, அந்த திரை அந்த ஊடகத்துல இருந்து எனக்கு அது அறிவித்தல் தருகுது என்ற ஒரு சம்பவத்தை பார்த்தேன் அவட. அப்ப நான் உங்கள்ட்ட வந்ததையும் சந்திச்சதையும் உங்களையே நான் அவடத்தை பார்த்தேன். அந்த கற்பனை அந்த அந்த இதுல அவர் அந்த மொழி வடிவுல வந்ததெல்லாம் எனக்கு அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த உள்ளத்துக்கு ஒரு அமைதியாகவும், அந்த இதை மறக்காதவங்க போங்க இதே மாதிரி அந்த விஷயம் அம்பட்டும் இருந்துச்சு. அதே அதே அடுத்ததா நான் போயிட்டு இருந்தேன். அந்த காட்டு அந்த பேங்க்ல காட்டு அந்த நான் 1000 ரூபாய் காட்டை தந்தாங்க. அப்ப போய் நான் காசு எடுத்தேன். அந்த காசு எடுத்துட்டான்னு கேட்கையும் அந்த காசு எடுக்கக்குள்ள அது 2 தரத்துல எடுத்தேன். 2 லட்சம் காசு எடுக்கும், 2 தரத்துல எடுத்தேன். அப்ப வெளியில நின்றால் சொன்னார், உங்களுக்கிட்ட காட்டிருக்கி அதுல பவருக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு தரமும் எடுக்கலாம், 2 தரமும் எடுக்கலாம், உங்களை பொறுத்தது அப்படின்னு சொன்னார். அப்ப அவடத்த ஒரு வழிகாட்டுதல் வந்துச்சு. உங்களை கையில இருக்கிற, அதாவது நீங்க உணர்ந்து கொண்ட அந்த களிமாவை வச்சு நீங்க நேரடியா, அதாவது 2 இல்லாம ஒத்த முறையில எல்லாத்தையும் முன்னெடுத்து போலாம்ன்ற ஒரு காட்சி மாதிரி எனக்கு கிடைச்சது. இப்படி கிடைக்கிறது இதுக்கு எடுக்கலாமா இல்ல ஒஹமுங்கிற சைட்டுக்கு வருமா, என்ன இது? இப்ப நீங்க அன்றாட செயல்களோடு ஆனந்தமாக வாழ்ற நிலை. இப்ப ஆனந்தம் என்ற நிலையில உங்களோட உள்ளம் வந்துட்டா இப்படி அன்றாட செயல்களோடு வாழலாம். இப்ப ஐநைக்கு நடந்த செயலுக்குரியதும் யாரு? கான். ஈனைக்கு ரஷ்மி என்கிற மதுகர்ல இப்ப அவரை திரையா கொண்டா ரஷ்மி என்கிறவர் என்ன அடிக்காரு? பொருளாரா இருக்காரா, திரையா இருக்காரா? 2 திரையில இருந்தும் ஈனைக்கு கேட்டுக்கிட்டும் பேசிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கிற நிலை சரியா? யாருடைய நிலை? உண்மைக்குரிய நிலை அவன் என்னுடைய நிலை, அதாவது உணர்ந்த நான்டா அவர்த நான் தான் பாரு. அப்ப அவன் இல்ல, அதைத்தான் நான் தான் அவன். அப்ப ஈனைக்கு அந்த நிலையை சொல்றது காண்போன் என்கிற நிலை. களவு கண்டுகிட்டு இருக்காரே, கண்டுகிட்டு இருக்கிற அவனை காண்போனுங்கிற, காண்போனில் அவன் கண்டுகிட்டு இருக்கிறவன் நிலை. அவன் இப்ப உங்களோட காட்சிய அப்படியே அவன் கண்டுகிட்டு இருக்கிற நிலையில இருந்து சிந்திக்கவங்க. ரஷ்மி எங்க நிக்காரு? அவன் கண்டுக்கிட்டு நான் கனவுக்குள்ள நிக்கும். அவன் கண்டுகிட்டு இருந்தா நீங்க கனவு கணிப்பீங்களா? கனவுக்கோ திரை நிக்கா? கனவுல அந்த திரை இருக்கும். அப்ப நீங்க அந்த நாளுங்கிறத இப்ப எடுக்கல பாத்தீங்களா? அதுக்குதான் எடுக்க புரிய வைக்க நல்லா கேளுங்க. அப்ப காண்போனுங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்க. உங்களை இருப்பீங்க கண்டு கொண்டிருக்கிற நிலை. அந்த கண்டு கொண்டிருக்கிற நிலையில இப்ப நீங்க அந்த கடையில நின்று அந்த காட்சியை அப்படியே நினைச்சோட இப்ப நீங்க அந்த காட்சியை கண்டுட்டு இருக்கீங்களா இல்லையா? தெரியல இல்லையா? தெரியக்குள்ள ரஷ்மி நிக்கிறா இல்லையா? கண்ட கதைச்சு அவரை நிக்கிறா இல்லையா? அப்ப நீங்க 2 பேரும் நின்று பேசின விஷயம் எல்லாத்தையும் இப்ப எனக்கிட்ட செல்லக்குள்ள கடையில நின்றுகிட்டு நீங்க எடுத்த அனுபவத்தோட நின்று சொன்னீங்களா? நினைவுல எடுத்தோட இப்ப ரஷ்மி எப்படி நினைவுக்குள்ள தெரியுற? கடையில நிக்கக்குள்ள ரஷ்மி அப்படியா நின்றாரு? சரி, அவருக்கு முன்னுக்கு நின்றாரா? அவருக்கு முன்னுக்கு ரஷ்மிக்கு முன்னுக்கு அவரு நின்றாரு, அவருக்கு முன்னுக்கு ரஷ்மி நின்றாரு. 2 பேருக்கு முன்னுக்கு கடை இருந்துச்சு, பக்கத்துல ரோட் இருந்துச்சு. அப்ப ரஷ்மி இப்ப ஐநைக்கு நின்றுகிட்டு அந்த கடையையும் அவரையும் அந்த ரோட்டையும் கண்ட அமைப்பு இப்ப நீங்க செல்லக்குள்ள நினைச்சு அந்த அமைப்புல இருக்கா? இல்ல. அப்ப இப்ப ரஷ்மி நினைச்சுக்கிட்டு செல்லக்குள்ள நினைவுக்கு ரஷ்மி நிக்காரு. அப்ப இன்னைக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கழிச்சுக்கிட்டு நிக்கக்குள்ள ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான்.
இப்ப அவன் அந்த பார்வையில அந்த நினைவுல இருக்கிறத நீங்க சொல்றீங்க எல்லாமே புரிவது ரஷ்மிக்கு நான் சொல்ற இடம். அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க 2 பேர் ரஷ்மியும் அவரோட பேர் என்ன? அவர பேரு கொஞ்சம் தூரத்து சொந்தம், கொஞ்சம் பழைய பேரு சரியா ஞாபகம் இல்லை. ரைட். அப்படி பேர் இல்லாத அவரும் பேருள்ள ரஷ்மியும் சரியா? இப்ப நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள ரஷ்மியும் அந்த நினைவுல நிக்கிறது தெரியுது, முன்னுக்கு காய்ச்சிக்கிட்ட அவரு நிக்கிறதும் தெரியுது, கடையும் தெரியுது. அப்படி என்ன உங்களோட நினைவு எங்க இருந்துகிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அதைத்தான் காணும். புரியுதா? அப்படி நினைவோட காண்போனாக ஐநைக்கு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு? ஐநைக்கு இருந்துதான் நீங்க இந்த ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். அந்த நிலையில் இருந்தாதான் நீங்க அன்றாட செயல்களோட ஆனந்தமான வாழ்க்கை. ஏனண்டா ஐநைக்கு நான் நீங்க காண்போன் இருக்கிற அந்த நிலையோட தொடர்பிடிக்கு யாருக்கு? அங்க அந்த நிலையில நிக்கிற யாருக்கு தொடர்பிடிக்கு? உங்களோட பேசி நிக்கிற அவருக்கு தொடர்பிடிக்கா, ரஷ்மிக்கு தொடர்பிடிக்கா? யாருக்கு தொடர்பு? கதை எனக்கு விளங்கல்ல, கொஞ்சம் அடைச்சிக்கு வந்துச்சு, தான் திரும்பினேன். யாருக்கு தொடர்பு சகி? 2 பேரும் காண்போண்ட நிலையெல்லாம் காட்சியா தெரியுற. அப்படின்னா 2 பேருக்கும் தொடர்பு. ஆனா 2 பேருக்கும் தொடர்பு இருந்தாலும் அப்படி ஒரு நிலையில நான் இருக்கேன் என்று உணர்ந்துகிட்டு நிக்காரு யாரு? ரஷ்மி தான். மற்றவர் என்ன நிலையில நிக்காரு? மனதில நிக்காரு. அப்ப ஆனந்த வாழ்க்கையில நிப்பார் யாரு? ரஷ்மி நிப்பார். அந்த ஆனந்த வாழ்க்கை தான் உங்களோட கல்வில இன்னைக்கு ஏற்பட்டு. அப்ப என்ன நிக்கணும்? வந்து 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 அது வந்து வந்து கொஞ்சம் வந்து வந்து போகுது. அது வாரையும் இல்ல போறையும் இல்ல, நீங்க மறந்து மறந்து நினைக்கிறீங்க. அது வர அது போ, அது நித்தியமா நிலையா அந்த நிலை இருக்கு. சரியா? அது வாரதும் கிடையாது, போறதும் கிடையாது. நீங்க மறக்கிறீங்க, நினைக்கிறீங்க. நீங்க எந்நேரம் மறக்காம நினைச்சீங்களா? எந்நேரம் மறக்காம அந்த நிலையில நிலை பெற்றீங்களா? அந்த நிலை உங்களுக்கு சொந்தம். அப்ப மற நீங்க இங்க ரஷ்மிய நீங்க நிக்கிறவர் போறவர் வாரவெல்லாம் அவர் என்ன சொல்றாரா தெரிஞ்சவர். வர ரஷ்மிக்கு என்ன சொந்தம் என்ன வேலைக்கா? ரஷ்மிக்கு ரெண்டு பேர் என்னையாவது சொந்தமா ஒரு வேலை இருக்கான்னு கேட்டு. அப்ப இங்க காண்போனுங்கிற நிலையில அதை உணர்ந்துக்கிட்டு அந்த நிலையை மறக்காம உணர்ந்துக்கிட்டு நிக்கிற அவருக்கும் அங்க காண்போன் என்று சொல்லி அங்க கட்டுண்டு நிக்கிற அந்த நிலையில அவருக்கு தேவை இருக்கா இல்லையா? இருக்குது. அதான் அவன் சொல்றா, நான் பாத்துக்கிட்டேங்க. ஏன் அப்படி சொல்றா? அது எந்த சொந்த, அதாவது எந்த சொந்தமாய். அதான் உண்மை, அதை நான் மறக்கல. ஆனா அவன் வேலையை நீங்க பாக்குறத இதை உங்களுக்கு 2 பேருக்கு ஒப்பந்தம். நீங்க 2 பேர் இல்ல, ஒரு ஆள் தான். ஒன்று அப்துடைய நிலை, ஒன்று அப்புடைய நிலை. நீங்க நான் என்கிறது அல்லாஹ் என்று இடிப்புல அமைகிறேன். இந்த 2 நிலையும் என்ன செய்யணும்? ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஒரு நிலைக்கு வருமா? அப்ப எந்நேரம் நீங்க அந்த காண்போனுங்கிற நிலையில உங்களோட கல்வி இருக்கணும். அது இருந்தா அந்த கல்வி எப்படி இருக்கும்? ஏகமா இருக்கும். அந்த ஏகமா இருக்கிற அந்த ஏகண்ட பார்வையில இந்த பேரண்டமும் இருக்கிறதாக அவன் உணர்ந்துகிட்டு இருப்பான். அந்த உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலை உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அவன் நாமத்தை கொண்டு ஓது அறி என்று ஒவ்வொன்றா ஒரு கணமா அங்க வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். அவர் இறக்கிக்கிட்டே இருப்பாரு. முழங்கும் ஜிப்ரீல் வருதானா, இப்படித்தானா உள்ளத்துல இறக்குவாரு, நல்லடியார்கள் இப்படித்தானா வந்து போறாரு. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது. நீங்க இன்னும் அதை பிடிச்சுக்கிற அளவுக்கு பக்குவம் வராம இருக்கிற காரணம் என்ன? இன்னும் தியானம் என்ன செய்யல, செடியாமே இல்லை. காட்சி நிலை செடியா கிட்டல. அது காலப்போக்குல கிட்டும். கிட்ட முடியாது, கிட்டாது, கிடைக்காது, வராது. இந்த உறவாட்டத்திலையும் இல்ல, இந்த உறவுக்குள்ளையும் கிடையாது. முயற்சி செய்யாம இருக்கிறீங்க, மறந்துகிட்டு இருக்கிறீங்க, நினைவுபடுத்தாம இருக்கிறீங்கிற பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. நீங்க விக்கிர செஞ்சீங்களா, நினைவுபடுத்தினீங்களா, அந்த நிலையை சரியா பிடிச்சி அந்த நிலையில நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களா, அவன் ஒலிம்பி சீட்டை தந்து போட்டு என்ன செய்வான்? நீ தாண்டா தகுதி இருக்கு தந்து போட அப்போ வர அரசன் நீங்க. இப்ப ஊட்டரிக்கிறது பொண்டாட்டிங்கிற மாதிரி எண்ணம் பெறல, புள்ளி எண்ணம் பெறல. என்னுடைய தோற்றம் எண்ணம் வெளியான இருக்கு. நீங்க அந்த என்னுடைய எண்டு வாரது எண்ணமா வருது ரஷ்மி உங்களுக்கு. அது பரவாயில்ல, அப்படி வாரது அது உணர்வா மாறும். நீங்க வாரது பிரச்சனை இல்லை. அப்படி இப்ப எண்ணமாத்தான் வருது. நீங்க ஏகம் என்கிற அந்த நிலையில அவன் உணர்ற விஷயமா வரணும். அது காலப்போக்குலாம் வரும். உங்களோட நிலைமையோ உங்களோட கல்வை நான் விளங்காம சொல்லல. ஆனா அதுக்காக இந்த இடத்துக்கு வாரதும் பெரிய விஷயம் தான். இப்ப என்ன வாரதுவா? இப்ப நான்ங்கிறது ஏகம்ங்கிற அந்த நிலையில நம்மளோட உள்ளம் சரிபடணுமா இல்லையா? சரிபடணும்.
அப்படி தரிபட்டாத்தான் என்ன செய்யும்னா என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற கருத்து அந்த உள்ளத்தில் அமையும். இப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லைன்னு அந்த கருத்து உணரப்படுற இடம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், உள்ளத்தோட தரிபடும், சம்பந்தப்படும், தரிப்பீங்க. இதை உஸ்தாத் எப்படி சொல்றாங்கன்னா, ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய்யுங்க. அப்படி நீங்க திக்ர் செய்யற நிலை வரக்குள்ள இப்ப ஏகமா இருக்கிற நிலை என்ன செய்யும், உங்களோட உள்ளம் உணர்ந்துகிட்டே இருக்கிற நிலை வந்ததுக்கு பிறகு அங்க மனைவியும் பிள்ளையும் என்னுடையது என்று தெரியுமா, இல்ல நான் தானா, நான் எப்பயும் என்னுடையது நினைக்கிறையா? அப்ப அப்படி நினைக்கிறது ஆரம்ப பயிற்சி, அது பிள்ளையா எண்ணம். ஆனா உணர்வா மாறணும், அது மாறும், அந்த இடிப்பு அமையும். இப்ப அப்படி நினைச்சுதான் எல்லாரும் வரல, வரைக்கலாம் இல்லை. அதனால இன்னைக்கு தியானத்தை சரியாக சொல்லி தந்த முறைக்கு உள்நோக்கா கவனிச்சு கண்ணை மூடி இப்ப ஆரம்ப தியானத்துல இருக்கணுமே. இந்த தியானம் என்ன செய்யும்டா, ரஷ்மி செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள கொஞ்சம் காலம் போகக்குள்ள நீ செய்யலவாப்பா, ஏக வியாபகமா இருந்து நான் என்ன உணர்ந்துகிட்டு இருக்கேன் உணர்வு ரீதியா அவன் உங்களை ஞாபகப்படுத்துவாள். ஞாபகப்படுத்தக்குள்ள இன்னைக்கு நிக்க நம்மளோட உணர்வு இப்ப ஏகத்துல இப்ப நினைச்சு பாத்தீங்களே, இன்னைக்கு நிக்கும், இப்ப நிக்கும். இப்பயும் நீங்க உங்களை அப்படி நினைவுல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தால வெளியே வந்து இல்லாட்டி பஜாருக்கு போய் வீட்டை இருந்தது நினைச்சு பாருங்க, உங்களோட நினைவுல ரஷ்மி எப்படி தெரிவார்? தெரியும். இப்ப அப்படி ரஷ்மி தெரிகிறாரா? இல்ல தெரியல. இப்ப ரஷ்மிக்கு இந்த அடிக்கிற அண்ணால பாத்துக்கிறா, முன்னி நிக்கிற கொண்டாடிய அண்ணா நிக்கிற பிள்ளைய நான் நிக்கிட்டு இருக்காரு. இது பிள்ளை அல்ல, என்னுடையதான இந்த உடலுக்குள்ளதான் இந்த கூற்ற கொண்டாட. இதை என்ன செய்யணும், உடலுக்குள் நான் என்னும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. அப்ப இந்த உடல் என்ற சொல்லி நாம இருக்கிற இடிப்பு நிலையிலிருந்து பிடிக்கிறதல்ல ஏகம். ஆனா அந்த ஏகத்தை பிடிக்கிற இடம் இந்த கட்டுண்ட நிலையில இருக்கையும் வேணும். அப்பதான் நாம இங்க வந்து நின்று அதை நினைச்சு பார்த்து பிடிக்கலாம், இதை அங்க போய் நினைச்சு பார்த்து பிடிக்கலாம். அப்ப மொத்தத்துல பார்த்தா இப்ப நிஜத்தில வாழ்ந்தீங்களா நினைவுல வாழ்ந்தீங்களான்னு பார்த்தா நீங்க நினைச்சு பார்த்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறீங்க, எல்லாமே நிஜத்தில வாழல. இப்ப நேற்று நடந்த எல்லாம் நிஜத்தில வாழ்ந்த மாதிரி வாரிக்கு அதெல்லாம் இன்றைக்கு நிஜத்தில வாழ்ந்த மாதிரி உங்களோட நினைவுல இருக்கா இல்லையா? நேற்று ஒரு ஆள் ரஷ்மி என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரே, அவர் ஒரு கட்டுண்ட ஒரு ஆளா நின்றுக்கிட்டு கட்டுண்ட புலனுக்கு அமைவா ஒவ்வொன்றையும் கண்டுக்கிட்டு ஒவ்வொன்றையும் அனுபவிச்ச பார்த்த கண்ட கேட்ட மாதிரி நீங்க இன்றைக்கு வந்து அந்த வாழ்க்கை அப்படியே நினைச்சு பார்க்கக்குள்ள அப்படியே இருக்கா? இல்ல கட்டுண்ட நிலை இல்லாம நினைவுல ஒருத்தங்க இருந்துக்கிட்டு அவன் ரஷ்மியையும் எங்கேயோ ஒரு ஆட்டோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஓடின மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கா? ஒரு ஆள் நினைச்சு பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு ஆள் வேற ஒரு ஆள் இருந்து பார்த்து இந்த மாதிரி. அப்ப நேற்று ரஷ்மி வாழ்ந்தையா? அப்ப இன்றைக்கு வந்து ரஷ்மி என்ன செய்யறா, நான் இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த வாழ்க்கை அப்படியே போய் அங்க இன்னொரு இடத்துல நினைச்சு பாருங்க, அங்க நினைச்சவன் என்ன செய்கிறான்டா ஒரு விஷயம் ஒரு சம்பவத்தை பார்த்து அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கிறதாகவே தெரியுமே அல்லாமல் உண்மையில ரஷ்மி நேற்று வாழவே இல்லை. இப்படியே படிப்படியா போய் கடைசி அண்ணா இந்த கண்ட மூடக்குள்ள எல்லாத்தையும் விட்டு போட்டு போக்குறோமே என்ற ஒரு நினைவு நிற்குமா இல்லையா? இப்ப நினைவு எல்லாத்தையும் விட்டு போட்டு போக்குறோமே என்று நிற்கக்குள்ள இப்ப மொத்தத்துல எது வாழ்ந்திருக்கு? அந்த வாழ்க்கை வாழையா வந்த என்ன நான் நினைச்சு என்ன நான் உணர்ந்து நான் ஏகமா இருக்கேன் என்று சொல்லி அந்த வாழ்க்கை வாழ வந்தையா? நான் ஏகம். அப்ப ஏற்கனவே நினைவு எல்லாம் விட்டு போட்டு போயிடுமே என்று நினைவு வாழ்ந்தா கடைசி அந்த நினைவுல என்ன ஆழமா அது பிடிச்சு வச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு திரும்ப வருங்க. அப்படி வந்து இருக்கீங்க, மறுமைக்கு வாங்க தெரியும் எல்லாம். அப்ப நீங்க உங்களுடைய நினைவுல எடுத்து உங்களுடைய உணர்ந்து உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமாகவே என்ன நான் உணர்ந்த உயிருள்ளவனாக நான் ஆகிட்டா அந்த உயிரை உணர்ந்துட்டேன்டா, என்னை தவிர ஒன்றுமே இல்லைன்னு அந்த ஏகத்தில நான் உட்கார்ந்து அதுக்கு நான் இதுக்கு நான் என்று நினைச்சுக்கிட்டா இருப்பேன் இல்ல. ஏற்கனவே நான் எல்லாம் நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப அனுபூதிவா, இது அரசுவா, இது நிறைவேறிக்கிற நிலவா? அவனுக்கு இப்ப என்ன வேலை சரி நினைக்கிறது தான் தாமதம் ஆகிடும். இதுக்கு மேல கூட்டிட்டு போற அளவுக்கு உங்களோட கல்வி பக்குவம் இல்லை. சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க.
அதனால இன்னும் ஆனந்தமாக வாழ்ற வாழ்க்கைக்கு ஒளி உலக திசை நித்தியமா நிலையாக நான் இருக்கிற இடிப்பு நிலை அது. அதில இங்க உலகத்தில் இருக்கிற எதாலையும் தடை பண்ணல அவரை தடை பண்ணக்கூடிய சக்தி எதுக்கும் கிடையாது. எவனோ இருக்கா எங்கேயோ இருக்கான் என்ற கற்பனையில கடவுளை வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு மனுஷன் பாருங்க. அவனுக்கு அல்லாஹ் புரிய வைத்தான், உங்களை போன்றோம் நானும் ஒரு மனிதன் என்று சொல்லி. இது அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப யாரு கடவுள்? நான் இந்த கற்பனையில சொல்றேன்னா அல்லாஹ் சொன்ன வமா அன பஷரும் மிதுலுக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொல்லையே சொல்றேன்னா சொல்லா அவன் உணர்ந்திருக்கிற நிலையா? உணர்ந்திருக்கிறான். அப்ப அவன் யாரு? நான் மனுஷன். அதனால தியானத்தை முறைப்படி செய்ய முறையான இடத்துக்கு போய் நீங்க யாருங்கிறத நீங்களே உணர்வீங்க. நீங்க உங்களை உணரத்தான் தியானம் செய்ய. உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். உரிய இடம் சேரும் வரை உரிய படி தியானம் செய். நான்ங்கிறது யார் என்று கண்டுபிடிங்க. காரியம் சித்தி. உங்களை அழிக்கிறதுக்கோ உங்களை ஆக்குறதுக்கோ உங்களை ஏதி செய்யவும் இங்க எதுவும் கிடையாது என்ற மன்னருக்கு மஞ்சாத மன உறுதிவர். நீங்க கோடையா வாழ தேவை, கோடத்தனமான முடிவுகள் எடுக்க தேவையில்லை. அதனால சின்ன முறைக்கு செடியா புரிஞ்சு செடியா பயிற்சி செஞ்சு செடியா வாங்க. இல்லையா நான் என்ன செய்யவாப்பா? முறையத்தானே சொல்லித்தார், முறையத்தானே விளக்குறேன். அப்ப ஈனைக்கு உங்களோட அனுபவத்துல நான் அந்த இடங்களை கொண்டு அந்த உங்களுக்கு காட்டி ஈனைக்கு நீங்க நிலைச்சிங்களா நீங்க ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். ஐனைக்கு நீங்க நிலைக்காம அந்த நினைவுல காண்போனுங்கிற அந்த நிலையில கட்டுண்டவனாக ஒருத்தா நின்றீங்களா நீங்க வாழ்ற வாழ்க்கையில இருந்து நீங்க எடுக்கிற முடிவு அவ்வளவும் யார் எடுக்கா? நான் எடுக்கல, ஷைத்தான் எடுக்கா. மின்னல் ஜின்னத்தி வன்னாஸ். அப்படி இல்லாம நீங்க இன்சிலின் ஜின்னிலையும் ஷைத்தானை பார்க்கல. கொழுப்பப்படும் நாள் வரைக்கும் கேட்டான் புழங்கிட்டா இப்ப ஒளிம்பி நிக்கானா? ஆனா அவன் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல நிக்கான். அதை மீற முடியாது. அதனால நமக்கு நம்மளோட கல்வியிட பெருப்பம் விளங்கணும். நாம் எப்படிப்பட்ட கல்வி, எப்படிப்பட்ட மார்க்கிங், எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கும் என்று சொல்லி நம்மளோட அறிவு ரீதியாக புரியும். உங்களுக்கு அல்லாஹ்வால ஒரு கடமை தரப்பட்ட தலையில தூக்கி சுமக்கும். ஏண்டா இது அனசாபிசால செய்ய முடியாத காரியம். அதனால சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொள்கை கிடையாது. அதுக்கு நான் இதுக்கு நான் இதெல்லாம் ஆரம்ப பயிற்சி. இன்னும் அப்படித்தான் இருக்க. நாம இன்னும் கட்டுண்ட உடல்ல இருந்து நமக்கு என்ன செய்யல அவள் இல்ல. இந்த உள்ளம் கல் நெஞ்சத்துக்கு வரல, தடுமாறிட்டு கிடக்கு. இஞ்சாலையா கலையா சந்தேகத்தில் இருக்கும். கண்ணாசி இருந்தாங்க சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கா. ஒரு நிலை படுற நிலை இன்னும் உள்ளத்துக்கு வரல, இரு நிலை இருக்கு. லிகாவுக்கு போறியா போறியா, காண்போல இருக்கிறையா இருக்கிறையா, நான் என்று உணர்றியா உணர்றியா, நான் என்று அவ்வளவுதானா இல்ல அனசாபிசா. இன்னும் ஒரு நிலைப்படல் தடுமாறிக்கிட்டு இருக்கிற தட்டழிகிற நிலையில உள்ளம் இருக்கி. அதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு விஷயத்தில மட்டும் முடிவெடுங்க. அதுக்கப்புறம் பின்கால் வைக்காதங்க. மன்னருக்கும் மஞ்சாத மன உறுதி வரும் என்று சொல்லியிருக்காரு. ஏகமண்டா என்ன என்று எண்ணி துணிங்க என்று சொல்லியிருக்காரு. ஆதியும் அந்தமும் லாகிரும் பாத்தினும் நான் என சொல்லிட துணிவாகும் என்றிருக்காரு. இந்த கல்வியில இருக்கிற யாரும் கோழைகள் அல்ல. அதுக்காக மடத்தை நம்ம நெஞ்சு நிமித்திட்டு போய் நான் அல்லாஹ் காட்டுறல. அது மடை என்று உணருங்க, இடிப்ப குடிங்க, அல்லாஹ் கிட்ட பாரம் கொடுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு தருவான். நீங்க யாருங்கிறது உங்களோட இடிப்பு நிலையில நீங்க உணர்வீங்க. அதனால நான் சொல்றேன், இந்த காண்போன் என்கிற நிலை இருக்குவா அல்லாஹ் கடுமையாக பிடிப்பான், கடுமையாக சோதிப்பான். கையில் விழுந்துறாங்க. உங்களையும் கிட்டடியில சோதிப்பான், கவனமாயிருங்க. சும்மா ஹசிபுத்தும் அன்ததுகுலுல் ஜன்னா. முன்னிருந்த சஹாபாக்கள் படாத கஷ்டம் படாம லேசா எண்ணிக்கொண்டீங்களா ஜன்னத்துக்கு நுழைகிறத? 10 சஹாபிகள் ஜன்னத்தில இருக்காக என்கிற சஹாபிகள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்று நமக்கு புரியுமா? அவங்க எப்படி அந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டாக இந்த கொள்கைக்காக தன்னை தியாகம் செஞ்சாக என்ற வரலாறாவது படிச்சிருக்கமா? சும்மா புத்தகத்துல வாய்ச்சி போட்டு நாம எங்கேயோ என்னத்தையோ வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அதனால நீங்க உங்களோட உள்ளத்தோட போராடுங்க. அந்த காண்போலுங்கிற நிலையில உங்களை தரிப்படுத்துங்க. உங்களுக்கிட்ட வந்து எவன் பேசினாலும் அல்லாஹ் பேசலான்னு மறக்க மக்களுக்கு உங்களுக்குரிய வழிகாட்டல் தவற விட்டுடாதங்க. எத்தனை பேர் உஸ்தாதிக்குள்ள தவற விட்டுட்டாங்க. இப்ப நமக்கிட்டையும் தவற விடுறாங்க. காலம் அவளுக்கு என்ன செய்யும்? தவற விட்டத்துக்குரிய அர்த்தத்தையும் இதையும் அவளுக்கு உணர்த்தக்குள்ள அங்க உள்ளம் சென்று. அதனால நான் எந்த சுயேஷத்துக்கு இங்க ஒரு வேலைக்கு பார்க்க வரல ரஸ்மி. நான் நிம்மதியாக வாழ்ற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை சொல்றதுக்கு, இதை வெளிப்படுத்துறதுக்கு உலகத்திலேயே ஒருத்தன் வரல உஸ்தாத தவிர. அப்ப அப்படிப்பட்ட உஸ்தாதிட மாணவனா இருந்து இதை வெளிப்படுத்துற தகுதி அல்லாஹ் எனக்கு தந்தா. அது உங்களுக்கும் பங்கீடு செய்கிறேன். பங்காளிகளாக இருங்க. உதாசீனம் பண்ணி பகைவர்களாக அல்லாவுக்கு ஆயிடாங்க. அலசாபிசுக்கு ஆகிடா. அலசாபிச்சு எல்லாரும் நல்லா தனிப்பேன். இந்த ரெக்கார்டில் இருக்கு கேளு. இல்லாட்டி சரித்திரத்தை பிரதி பாருங்க. இன்றைக்கு எத்தனை பேரு கல்வியும் இல்லாம, கொள்கையும் பிடிக்காம, சரியான இடத்தையும் பிடிக்காம அவங்க இவன் பேசுற நாட்டுப்பண்டி காட்டுப்பண்டிக்கு பின்னாலே எல்லாம் போய் சிதறி போயிட்டாங்க என்கிற சரித்திரத்தை படி. ஏன் உஸ்தாது தரக்குள்ள அந்த கல்வியை சரியா எடுக்கல. உஸ்தாது தரக்குள்ள அந்த கல்விக்காக தன்னை தியாகம் பண்ண ரெடியாகல. அவங்க ஒவ்வொரு நோக்கத்தை வஞ்சி நுழைஞ்சாங்க. ஒவ்வொரு நோக்கத்துக்காக வந்தாங்க. என்ன செஞ்சா? குந்தினாங்க. அவரோட நோக்கம் நிறைவேறலையா? போயிட்டாங்க. இப்ப போயிட்டே இருக்காங்க. அப்ப இதைத்தான் சொல்றேன் நான். தெளிவான கொள்கையில் நின்று தீனமல் செய்திடில் காரியம். நீங்க இறக்குறாக்கள் இல்லை. நீங்க அல்லாஹ் கிட்ட சன்னி நலத்தில நீதான் ரப்பு என்று ஏற்றுக்கொண்ட நிலையில ரப்போட இருந்தாக்கள் நாம எப்படி இல்லாம இப்ப அந்த நிலை இருக்கா இல்லையா? அவன் உணர்ந்த அந்த உணர்வை கொண்டு அதுல தரிப்பட்டா, அந்த இடிப்பு நிலையில உட்கார்ந்தா, அங்க நான் என்று உணர்ந்துட்டு இருக்கிற நீங்களா அவனா? அவன். அப்ப இன்னைக்கு எந்த நிலை வந்து தரிப்படுங்க? காண்போனுங்கிற அந்த இடிப்பு நிலை தரிப்படும். அந்த நிலை உங்க கற்பனைக்கு போயிடாதுங்க. உங்களோட அனுபவத்தில இருக்கு நான் காட்டித்தார உணருங்க. உங்களோட அனுபவத்தில் இருக்க காட்டித்தாரன் அந்த நிலையை பிடிங்க. உங்களோட அனுபவத்தில் இருக்க ஐநைக்கு அந்த அனுபவத்திலே போய் நின்று இது என்னுடைய அனுபவம் என்று தரீங்க. லா என்று சொல்லால இல்லாத மறப்பீங்க. அல்லாஹ் வழியாகும். இப்ப அஸ்வது நான் சாட்சி சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ற சாட்சியாக மாறும். முகமது அப்தா இருந்தார். அந்த அப்தா இருந்த அவர்கள் அந்த ரிசாலத்து வேலை செஞ்சிச்சு. அவர் அல்லா இலாக இல்லல்லா, என்னை தவிர ஒன்றுமே இல்லை, அல்லாவை தவிர சிரட்டி இல்லை என்ற களிமாவை சொன்னார் என்ற அர்த்தமும் கருத்தும் இருக்கும். சொல்லில்லை நான் சொல்றேன். அப்படி இல்லாம அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, அல்லாஹ் இருக்கான அந்த மௌலவி சொன்னாரு, ரசூல் இப்படி சொன்னாரு, இந்த மௌலவி சொன்னாரு என்றெல்லாம் அல்லாஹ் கிட்ட சாட்சி எடுப்படாது. நம்மளோட கோட்டிலே எடுப்பாரு. நீ பொய் சாட்சி சொல்றா, நீ கேள்விப்பட்டதை சொல்றா, புத்தகத்துல படிச்சதை சொல்றா, உண்மை அவனுக்கு தெரியுமா? அப்ப நீங்க உண்மையா தெரியாம கபருக்கு இருந்து வெளியாக முடியாது. ரப்புக்கு என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க மன்னரை வாழ்மிக்க இருக்கிறீங்க, மன்னரையில இருந்து ஒழுப்பப்பட்டிருக்கீங்க. கட்டுண்ட நிலையில இப்போ உங்களை இறுக்கி வச்சிருக்கிறது மன்னரை. இப்ப நீங்க மகிஷர்ல நிக்கிறீங்க. மண் ரப்புக்கு என்ன உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அந்த நான்ங்கிற உணர்வை பதிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அவன் தான் என் ரப்பண்டு. உங்களோட பிராட நரம்பை சமீபமாயிருக்க உணர்ந்து செல்லுங்க. உங்களோட கட்டவுள் நிலை என்ன செய்யும்? விசாலமாகும். உங்களோட பார்வை எட்டின தூரத்துக்கு அந்த கேள்வியை கேட்டு நீங்க சரியான பதில் சொன்ன உடனே அங்க அல்லாண்டு சொல்லி ஒரு நிலையை காட்டுற உங்களோட நிலையை துறந்து காட்டுவாங்க. நீ ஒரு கட்டுல ஒரு முடிச்சில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆள் இல்லவாப்பா, நீ ஏகம். அவருடைய கபரு என்ன செய்யப்படும்? விசாலமாக்கப்படும். அப்ப இப்ப நின்றுகிட்டு இருக்க அந்த நிலையில மார்க்கம் இன்னும் நின்றுகிட்டு இருக்கிற அந்த நிலையத்தை விளக்குது. மன்னர வாழ்வை மறந்து விட்டாய், மார்க்கத்தின் கொள்கையை இழந்து விட்டாய். மன்னிப்பிரிக்கினைக்கு சரியான இடத்தை வந்து சரியான நிலைக்கு வந்து சரியான வழியை பிடிச்சி சரியான இடத்தை நிக்கிறீங்க. தவற விட்டுறாருங்க. ஆன்றாட செயல்களோட ஆனந்தமா வாழுங்க. எதையும் அள்ளி போட்டுக்கிட்டு வாழாதுங்க. ஆனா உங்களோட உள்ளத்தில என்ன நேரம் என்ன செய்ய? உங்களோட கூடவே இருக்கிற அவனோட இருங்க. அவனோட இருந்துகிட்டு நீங்க உலகத்தை வாங்க நினைக்க தேவையில்லை. உங்களோட தேவைக்கு நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ரஸ்மி இன்றைக்கு ஏகம்ங்கிற நிலையில தரிச்சு என்ற வரை திக்ர் செய்யுங்க. ஏன் ஏகத்தில நிக்க சொல்றோம்? ஏன் ஏகத்தில் அந்த உள்ளத்தை தரிக்க சொல்றோம் தெரியுமா? முதல் அவருக்கு என்னை தவிர ஒன்றுமே இல்லைங்கிற அந்த நிலை
சொல்லால இல்ல, உள்ளத்தால கருத்தால உணரப்படும். அந்த உணர்ற நிலைக்கு வரும். வராம நான் ஏகம்ங்கிற நிலை குடிவராது. அப்ப இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில போய் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா இருக்கிற நிலை உணரப்படுகிறது இல்ல. இருக்கிற நிலை அறிகிறீங்க இல்ல. அறிஞ்சீங்களா, உணர்ந்தீங்களா, அது நித்திர கொண்டு உறக்கம் கொண்டு படுக்கிற நிலை இல்ல. நீங்க ஏக வியாபகமா இருக்கிற விழிப்பண்டு என்ன செய்வான்? வழக்குகள் உங்களுக்கு என்ன செய்வாங்க? கட்டவுல நிலையை காட்டி விட்டுருவாங்க. இப்ப உங்களை பார்வை வெட்டின தூரம் உங்களுக்கு விசாலமா நான் ஏகமா இருக்கேன் என்று உங்களுக்கு தெரியும். ஏன் அது தெரியும் தெரியுமா? ஏன் அப்படி தெரிகிற அளவுக்கு அந்த இன்னைக்கு வழக்குகள் செய்கிறாங்க? இல்ல, நீங்க மன்றபுக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு நான் இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நான் என்னும் இறைவன் என்று கரெக்டா பதில சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நான் என்று இறைவன் இருக்கிற அவன் ஏகன், அவன் கட்டுண்ட நிலையில இருக்கிறவன் இல்ல. இறைவனை ஏகனா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே எங்கேயோ கற்பனையில் எங்கேயோ இருக்கல ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏற்றுக்கொள்ளுதல் தன்னிலையில தன்னை ஏற்றுக்கொள்ளணும். வேற எவனை ஏற்றுக்கொள்ள இங்க நம்ம மனுஷனை வரல. நான் ஏற்கனவே புரிய வச்சுட்டேன். வமா அன பஷரும் மிதுலுக்கும், நான் உங்களை போன்றும் மனிதன். வமா அன பாவிக்கப்பட்டிருக்கா? வமா அன அனேடா நான். வமா அன பஷரும் மிதுலுக்கும், உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தான் என்று பேசினவன் யாரு? அவன் ரப்பு. அப்ப உங்களுக்கு விலங்கல் ரப்பு யாரு? அது அல்லாஹ்வுடைய பேச்சு. உலகத்தில் இருக்கிற யாராவது மறக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய பேச்சு இல்லையே. ஒரு மனுஷன் மறக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய பேச்சு இல்லை, அது மனுஷன் பேசியிருக்காங்கன்னு சொல்லட்டும். அப்ப அவன் முகம்மதுக்கு உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் அந்த ஜிப்ரீல கொண்டு வந்து உணர்ச்சிருக்கானா இல்லரா? உணர்ச்சிருக்கானா இல்லையா? அவர் உணர்ந்தாரா இல்லையா? உணர்ந்தத்தை என்ன செஞ்சாரு? இன்னைக்கு சொன்னாரு. இப்ப அதை சொன்னது முகம்மது என்கிற அந்த மனிதரா அல்லாவா? அல்லாஹ் அந்த திரையில இருந்து பேசியதாது மற இந்த திரையும் மறையும் கொண்டாரு. சரி, பரவாயில்ல, உங்களோட அறிவு கேட்பதானே நீங்க குடிப்பீங்க. அதுக்குள்ள திரை எங்கே வச்சு போட்டு இந்த தியேட்டர்ல கொண்டு போய் லண்டன்ல ஆட்டுற இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமா, அவங்க சொன்னவன் இறைவன். இப்ப நீங்க இன்னைக்கு யாரு பேசுறீங்க கண்டீங்க? கடையில போய் இன்னைக்கு நீங்க அந்த காண்போன்ங்கிற நிலையில நான் என்று உணர்ந்துகிட்டு கண்டாத்தான் அது உணர்வு ரீதியாவை. இல்லாட்டி அதுக்கு நான் தான், இதுக்கு நான் தான், அதுக்கு நான் தான் சும்மா கண்ணிக்கிட்டு இடி என்று சொல்லி ஒருத்தர் இடிக்கா தெரியுமா? இதான் கொள்கையில காட்டிட்டு போட்டு போயிடுவான். அப்படி எவ்வளவு பேரை மறந்து போய் கிடக்காரு. அவனும் சரியா பிடிக்கல. இன்னும் அதை இதை இன்னாலும் ஜிட்டிக்க. அப்ப அது நாம விஷயம் முழங்கல். அப்ப உணர்வாள் அமையும். உணர்வாள் அமைஞ்சா அந்த பொண்டாட்டி பிள்ளை என்று தெரிகிறது உங்களோட எண்ணம். நீங்க ஏன் அப்படி வரணும் நினைச்சீங்க? உங்களுக்கு ரகசியம் பிடிபடும். அப்ப உணர்வு இருந்தா என்ன இருக்கும்? நான் இருப்பேன். எண்ணம் இருக்கு. அப்ப உணர்வு ஏகமண்டா எங்கும் நிறைந்தது எண்ணம். அழகா நேத்து முன்னாடி யூடியூப்ல நல்ல தெளிவா பேசி போட்டிருக்கோம், ஒரு கேளுங்க. எங்கும் நிறைந்த எண்ணமும் ஏகமாயிருக்கிற உணர்வும் வந்து நல்லா காட்டிக்க. அப்ப அதனால ரஸ்மி ஏகத்தில தரிக்கிற தியானம் இருக்கே, அது இறை தியானம். தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு இல்ஹாம். இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் அவசியம். இந்த தியானம் தான் அதுக்குருக்கும் உங்களை நான் ஞாபகப்படுத்துறேன் என்று அவன் சொல்ல. அதுக்குரு நீ என்ன ஞாபகப்படுத்திக்கிறத இன்னும் ரஸ்மி இருந்துகிட்டு ரஸ்மி அல்லாவை நினைச்சிட்டு இருக்கிறதாகவும், ரஸ்மி அல்லாஹ் நான் என்று சொல்லி ரஸ்மியில உள்ளத்தில தரிப்படுத்தி உணர்றதாகவும், ரஸ்மி என்று சொல்லி 2 அடி அகலத்தில் 5 அடி உயரத்தில் உடலுக்குள் நானும் கூற்றென்று ஆரம்பிச்ச விஷயம் சிறு கழிக்கும் தியானத்தில் சில காலம் பயிற்சி பெற்றால் சீரான வாழ்வு கிடைக்கும். என்ன அவன் ஞாபகப்படுத்துற நிலை, அந்த நிலையை தான் உங்களுக்கு இப்ப அவன் ஞாபகப்படுத்திட்டு இப்போ உங்களை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையை நீங்க உணரணும். என்ன செய்ய? இறை தியானம் செய்யணும். இறை தியானம் செய்யணும். இறை தியானம்ங்கிறது தான் காண்போன் என்கிற நிலையிலிருந்து உங்களை கண்டுகிட்டு இருக்கிறது. அவன் அந்த நிலையில இப்போ உங்களை கண்டுகிட்டு தான் இருக்கான். அந்த நிலையத்தான் ரசூல் வந்து சலாத்தில அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டி அல்லாஹ் முன்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டு தொழுவும். ரெண்டு சென்ன ரசூல் வந்து நமக்கு பொய் செல்லல. ரசூல்மாரு நபிமாரு நமக்கு பொய் செல்ல மாட்டாங்க. நாம தான் இன்னும் பிடிக்கல. சரியா? நாம எப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் என்று சொல்லி அதையே நினைச்சுக்கிட்டு ஒரு வருஷம் தொழுது இருந்தா இன்னும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நிலையை நமக்கு என்ன செய்ய வேண்டி வந்திருக்கும்? அறிவு ரீதியாக உணர்ந்திருப்போம். அதைத்தான் அல்லாஹ் நேத்து போட்ட வசனத்துல கேட்கா, எல்லாம் அறிந்தவன் என்கிறத நீ அறியலையா என்று கேட்கான்.
முகமது நபி கேட்கா எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ்ங்கிறத இன்னும் நீ அறியலையா என்று கேட்கா. அப்ப அவரு அறியலையான்னு கேட்ட என்ன அர்த்தம்? அவர் அறிஞ்சிருக்காரு, மறந்திருக்காரு. ஜிப்ரீல் வந்து நினைவுட்டுவார். அப்ப மூவர் கொண்ட ரகசியங்கள்ல 4வதான நான் இருக்கிறேங்க. அப்ப இத அனுபவ ரீதியாக உணர்றதுக்கும் உணர்த்துறதுக்கும் இதை உணர்ந்து அந்த நிலையில இருக்கிறதுக்கும் இன்சானால முடியாண்டா நினைக்கிறீங்க. அப்படியே நாம என்ன செய்யணும்? பஷருன் என்கிற நிலைக்கு வரும். பஷரும் பெரிய இன்சான் ஹலீஃபாங்கிற அந்த பிரதிநிதி அந்த இடத்தை பிடிக்கும். பெரியோனின் ஹலீஃபா பேரருள் பெற்றாய் என்கிற அந்த பேரருளை பெறணும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் செடியான முறைக்கு செடியா அந்த நானுங்கிற உணர்வோட சம்பந்தப்பட்டு என்னை தவிர எதுக்குமே கிடையாது. ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று தரிப்படுறாளே அந்த கருத்தை உணர்றாளே அவர்களுக்கு மார்க்கம் லேசி. அவளுக்கு அல்ல மார்க்கத்தை இலவுபடுத்திட்டான். யாருக்கு கஷ்டம்? வெளிப்படையா சொல்லியா கொஞ்சம் மறைஞ்சு சொல்லியா? கஷ்டம். மாபுள்ள போய் நெத்திய போட்டு வச்சு திராவுறாளே காயம் வரட்டும் பண்ணி மாபுள்ள எங்க காயம் வந்துடட்டும் ஜன்னத்து வாசி என்று தெரிஞ்சிடட்டும் பண்ணி இவங்க இந்த மாதிரி அவன் இதுல காயத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் காட்டுறா ஜன்னத்து வாசி என்று கூட இருக்கிற ஹன்னா சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு கஷ்டம் மார்க்கம். இவ மார்க்கத்தில இல்லை. இதை விட புரிய வைக்கணுமா இல்ல? அதனால நீங்க உள்நோக்கா கவனிங்க. அந்த தடும்பு வரும், அது ஒளியாக தெரியும். அங்க ஒளியாக தெரிய போறது நீ. ரசூல் சின்னது பொய்யன். இவ செஞ்சிட்டு இருக்கிறது பிள்ளை. செஞ்சிட்டு இருக்கிறது செய்ய வச்சிருக்கா ஒருத்தன். இதை செய்யணும். தன்னை உணர்ற இதை வந்தா உங்களுக்கு தழும்பு வரும். அந்த தழும்பை பாக்குறதுக்கு உங்களுக்கும் கல்பு கண் திறக்கும். இந்த பொட்ட கண்ணால பாக்கலாம். இந்த பொட்ட கண்ணுக்கு வெளிச்சம் போட்டா தான் தெரியும் தழும்பு இருக்கா இல்லையா. இருட்டுக்கு தெரியாது. அப்ப சும்மா விஷயம் இல்லை, இது சாதாரண விஷயமும் இல்லை. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில நாம இதை பரப்பி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பரப்பப்பட்டு இருக்கு. நிறைய வீடுகள்ல குடும்பமாக இருந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா நான் பேசுறது, என்னடா இது விஷயம், நாம எங்கடா இருக்கோம், நாம மையவாடியில எவ்வளவு காலம் கபரை பார்த்தோம், இந்தால் என்னடா இன்னும் இருக்கிற நிலையை கபர்ல இருந்து ஒழிப்பினதாக சொல்றாங்க. அப்ப மார்க்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு? இவ்வளவு காலம் லேபல் எல்லாம் இருந்திருக்கு. உயிர் இருக்க அதை உணர்த்துற அளவுக்கு உணர்ந்தவன் இல்லை. எல்லாம் படிச்சது, மதரசாவுல போய் பாடம் முடிச்சது யாரும் உண்மையா இல்லை. அதனால அல்லாஹ் அல்லாஹ் உதவியால எல்லா விஷயமும் எல்லா நிலையும் உங்களோட அனுபவத்தில இருக்கி கற்பனைக்கு போயிடாது. அதனால நான் ரஸ்மிக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், என்ன விஷயத்தை நாம சிந்திக்கிறேனாலும் என்ன விஷயத்துல தெளிவு காண்றேனாலும் இது என்னுடைய அறிவு ரீதியா என்னுடைய அனுபவத்தில இருக்கான்னு எடுத்து கற்பனை பண்ணிக்கிட்டு கற்பனைக்கு போய் அங்க கடவுளே கிடையாது. நான் தேடிகிரி பார்த்துட்டேன் ரஸ்மி. நான் தேடாத போய் சொல்றேன். அதனால அனுபவத்தில உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்கத்தான் களிமா சந்தி. கற்பனை உலகையும் கற்பனை கடவுளையும் உருவாக்க களிமகரன். அந்த களிமாவை கொண்டு அந்த நிலையை பிடிச்சா அவனே உங்களுக்கு நீ யாருடாலும் உங்களுக்கு உணர்த்தி உங்களோட இடிப்பு நிலையை காட்டி அவனை அன்று நீ இல்லவப்பா என்று தெளிவா அறிவு ரீதியா உங்களோட அனுபவத்திலேயே உணர்த்தி விடுவான். அங்க போய் பார்த்தா இவ்வளவு நாளுன்னா அந்த அனுபவத்தில் நான் இருந்திருக்கேன் உங்களுக்கு என்ன செய்யும்? செடிய வரும், செடியாக எடுப்பீங்க. அப்ப அதனால நான் ஆரம்பத்தில் செஞ்ச விஷயம் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். தியானத்தில் உள்ள விஷயங்களை எடுங்க. தியானத்தில் உள்ள விஷயம் கேள்விகள் எடுங்க. அது சரியா பிடிக்கிற வழியை பாருங்க. நான் இருக்கிற வரைக்கும் நாங்க அதுல ஒஸ்தாது கிட்ட புத்தியா நடந்துகிட்டோம். நீங்க அதை இதையும் கேட்டு நேரத்தை வீணாக்கி ரெக்கார்ட் பண்ணி சும்மா குமிச்சு ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏன் உங்களுக்கு வழி காட்டக்கூடியவங்க ஒருத்தன் இருக்கக்குள்ள அந்த வழியை பத்தி விளக்குங்க. இது கேள்வி இருந்தா புத்தியா மடத்திரமா விளக்க நான் சொல்றேன். அக்கறை திறந்தே காத்தாங்குடிக்கு வார வழியை காட்டுறதுக்கு ஒரு தனிக்கா அவனுக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் எடுத்து எனக்கு அந்த வழியை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். அந்த கல்முனை தாண்டி என்ன வரும் கேட்டுக்கிட்டு நிக்கிறையா? நான் போகணும் பாப்பா, எனக்கு அந்த வழியை காட்டு நிக்கிறையா? எனக்கு இப்ப அவகதான் வேணும். அப்படி வந்ததால நான் ஈனக்கு இருக்கேன். எனக்கு வழியில விளக்கம் கேட்கிறாங்களோ, வழியில விளக்கத்தை கேட்டு அழகா இருக்கேன் சொல்றாங்களோ, அருமையா தான் இருக்கேன் புகழ்றாங்களோ எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களால என்ன சீரழிஞ்சு போயிட்டு தரிக்கா
இனி வரக்கூடிய பிள்ளைகள், இனி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வழிய சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான பிள்ளைகள் வாரேண்டா, வழிய காட்டக்கூடிய ஒருத்தர் கிடைச்சா குடிச்சு அந்த வழியை எல்லாத்தையும் எடுத்து போய் பார்த்துடணும் ஒருக்கா. அதுக்கு அல்லாஹ் நமக்கு இன்னும் அந்த வாசலை திறந்திருக்கான். அந்த வாசல் துறப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம்? வழங்குத ரெண்டுக்கும் வழிகாட்டு கேட்டு 10 வருஷம் காலத்தை கடத்துறத ஒரு வருஷம் முயற்சி செஞ்சு அந்த பயிற்சியை எடுத்து அதுக்கு நேரத்தை செலவழிச்சு அதுக்காகவே தன்னை தியாகம் பண்ணி என்ன தெளிவான கொள்கையில் நின்று தீனமல் செய்து காரியம் சித்தி எடுத்த காரியம் சித்தி பெற வேலையை பார்க்கறதுதான் சரி. அதனால அதுக்குள்ளேயே வாங்க. அதால நீங்க வர மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிரயோசனம். ஒரு ஆள் வாரத்தால இன்னைக்கு உலகமே பிரயோசனப்படுது. அதனால நாளைக்கு யாராவது ஒரு ஆள் அந்த வழியிலே நின்று அந்த வழியை உணர்த்தி கொடுக்கக்கூடிய தகுதிக்கு வரணுமா இல்லையா? எல்லாரும் வரக்கூடிய அளவுக்கு சரணடைய வழி உண்டு, சத்குருவின் மொழி உண்டு, சாத்வீக நெறிப்படுத்தல் வச்சு. சாத்வீகம் கேள்மதி ஏலாது போக மாட்டேன், பிடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பிரம்மாண்டமா யோசிச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறவனால கடைசி வரைக்கும் கரை செய்யலாம். அதனால அனுபவத்தில் நின்று அந்த அனுபவத்தில் இருக்கிற அந்த நான் யார் என்று கண்டுபிடிக்கிற அந்த தியானத்தில் ஈடுபட்டா அவனோட ஒன்றிச்சு இருந்தா அவனை தவிர ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்துக்கிட்டு இருக்கிறவரை உணர்த்தி விடுவான். இதுதான் மார்க்கம். இதுதான் அல்லாஹ் சாந்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தைக்குரிய உணர்வு ஜிப்ரீல் வந்து உணர்த்தின இடம். ஒரு விஷயம், இந்த நான் இரவையில் படுக்கிறதுக்கு முந்தைய ஒரு மனதிலும் தியானம் செய்வேன். அந்த தியானத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ செல்லக்களை அந்த உணர்வுல இந்த செல்லுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இல்லாம வழங்குது. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த அரபிக்காரனா? இல்ல, நான் அதை தியானம் செய்ய முடியல. வருஷமாயும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றது அரபிக்காரங்க. நமக்கு அல்லாஹ் தெளிவா அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்லி தமிழ்ல நம்மளோட தாய் பாஷையில தரப்பட்டுட்டா இல்லையா? இப்ப நாம என்ன சொல்லணும்? சிருஷ்டி இல்லை. இந்த இரவைக்கு அதை சொல்லி கொஞ்சம் பார்த்து பாருங்க எவ்வளவு மாற்றம் ஏற்படும். என்ன தவிர ஒன்றும் இல்லைங்கிற எண்ணம் பெறுது. அண்ணா பாத்தீங்களா? அது வார லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வராது. ஏன்னா நீங்க சிறுட்டி இல்லை என்று உண்மை சொல்ல போறீங்களா பொய் சொல்ல போறீங்களா? உண்மையை சொல்றேன்னா இப்ப நீங்க சிறுட்டி இல்லைன்னா யார் என்று கேட்க போறான்? அவனுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறீங்க? நான் என்ன சொன்னா நான் என்ன சொல்றேன், சிறுட்டி தான். அப்ப அதனால ஆதியும் அந்தமும் வாகிரும் பாத்தினும் நான் சொல்லிட துணிவாகுமா? அந்த துணிவு இல்லை, அந்த துணிகரம் இல்லை. ஏன் ஏகமண்டா என்ன நீ துணி இல்லை. நாம இன்னும் ஏகத்தில நாம கட்டுண்ட நிலையில தான் துணிஞ்சிருக்கோம். கட்டுண்ட நிலையில இந்த நெஞ்ச நிமித்தி வீரம் காட்டுறோம். அங்க ஒருத்தன் ஏகமா இருந்து வர்ற வீரத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு நரம்பு எடுத்துட்டாண்டாச்சு ஒரு பக்கம் இப்படி படிப்படிப்பார், அவன் உடனே கூட இருக்கான். அதனால ஏகமண்டா என்ன துணிங்க. உங்களோட நரம்புல உங்களோட மயிரையும் புடுங்கிறார். இப்ராஹிமுடைய மயிர் வெந்திச்சா? அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் ஒரு பயங்கரமான விஷயம் களிமா. சும்மா சாதாரணமா வணக்கத்துக்குரிய நான் என்று சொல்லி போட்டு முப்புறப்படுத்திட்டு இருக்கு மக்கள். அதனால அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்லி என்ன செய்ய, நமக்கும் தெரிஞ்ச தாய்மொழியில சொல்லி பாருங்க. நீங்க சிறுட்டி இல்லை என்று சொல்றது உண்மையா பொய்யா? பொய் சாட்சி செல்லாதுங்க. வாயால பொய் வரக்கூடாது. நீங்க நான் என்று சொல்லி அல்லாஹ்வை உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலை, என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கருத்தை உங்களோட உள்ள உணர்ற நிலை இருக்கா? தைரியமா சொல்லுங்க சிறுட்டி இல்லை. இதுதான் அஷ்ஹது. நான் சொல்லணும் சாட்சி. இந்த சாட்சி நீங்க ரஸ்மி சொல்றது இல்லை. முகம்மது என்கிறவர் அப்தாக இருந்தார், ரசூலாக இருந்தார். நான் சொன்ன சாட்சி, அல்லாஹ் சொன்ன சாட்சி. ஒரு வார்த்தை முகம்மது நபியை பத்தி ரசூலை பத்தி சொல்லி பாருங்க. அல்லாஹ் பத்தி சொல்லி பாருங்க, ஒருத்தருக்கும் காது கொடுத்துங்க இருக்க மாட்டேன். பைத்தியாரன் அல்லாஹ் திட்டிக்காது போ விளங்கிதான் நான் சொல்ற இடம். யார் இப்ப இருக்காண்டு? அதனால முதல் அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைன்னு தான் நீங்க பேசணும். லா இலாஹ இல்லல்லாஹ் யாருக்கிட்ட பேசணும் தெரியுமா? புதுசா வந்து கலிமாவை கேட்பாளே, புதுசா வந்து கலிமா என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கத்தான் பாவிக்கணுமே அல்லாம நீங்க தியானத்துக்கு அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று மொழிங்க உங்களோட உள்ளத்துல அதை விளங்குற தன்மை உருவாகும். முதலாவது அச்சரப்பிழை இல்லாம உச்சரிங்க. இரண்டாவது அதை விளங்கி அறிகிற இரண்டாவது கடமை உங்களோட உள்ளத்துல நடக்கும். என்ன நான் சிறுட்டியா? சிறுட்டி இல்லையா? இவ்வளவுதான். நீங்க அல்லாஹ் பத்தி சிந்திக்க வேணாம். சிறுட்டிய படைப்பு சிந்திங்க. உங்களை படைச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க. நீங்க யாரு? இப்ப நீங்க உங்களை யாரு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சிறுட்டி என்று
நீங்க சிறுட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அறியும். அப்ப நீங்க நான் சிறுட்டியா சிறுட்டி இல்லையா, இந்த நான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் யாரு? இதுதான் ஆரம்பத்தில முகம்மது நபிக்கு ஏற்பட்ட குழப்பமும் பிரச்சனை. இதை எடுத்துக்கிட்டு தான் அவர் அந்த ஹிராக்குவைக்கு என்ன செய்வார், ஒரு ஓரமா போய் இருந்து நான் யாரு வாப்பா 2-4 வருஷமும் 6 மாதத்துக்கு மேலாக முராக்கபா சிந்தனையில மூழ்கின அவருக்கு இக்ராஹு விட வருகிறது. அறிவீராக பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், ரப்புடைய நாமத்தை கொண்டு படைச்சிருக்கிறேன். யார தன்னை அறியணும் என்று நாடிக்கிட்டு சிந்திக்கிட்டு முராக்கபா பண்ணிக்கிட்டு அந்த ஹிராக்குவையில் இருக்காரே அவர். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீ ஆகும் என்று சொல்ல இந்த ஏகத்துவ பாடலை யோசிச்சு பாருங்க. அடுத்தது கலக்கல் இன்சான மின் அலக், அலக்குங்கிற நிலையில இருந்து இன்சானை படைத்தோம். அறிவில்லாதவர்கள் இரத்த கட்டி என்று கொடுத்திருக்காங்க கருத்து. அவர்கள் என்ன தோணும் என்றாலும் கொடுக்கணும். அந்த நிலையில போய் உணர்ந்தவனுக்கு தான் தெரியும் அலக்கண்டா என்ன. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா? அந்த நிலையில இரத்த கட்டி என்று மனுஷன் இருக்கானா? கேட்கிறவங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா? அப்படி என்ன இன்சானுக்கு இன்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் போயிருக்கு. அந்த காலத்துல அவன் இரத்த கட்டி என்று இருந்தானா? இருந்தா அவன் இன்ன பொருள் என்று ஆயிட்டான்பா, இன்ன பொருள் என்று தெரிஞ்சிட்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு இன்சான் இருக்கா, பொருளும் இருக்கு, என்ன பொருள் என்று இல்லை. அந்த அலக்கில இருந்து இன்சானை படைத்தான். அந்த அலக்கை நீங்க அறிவு ரீதியாக ஜிப்ரீல் வந்து உணர்த்தி அந்த நிலையை உணரலாமே அல்லாமல் சும்மா மன உச்சைக்கு போய் அலக்கண்டத்துக்கு இரத்த கட்டி என்று விளக்கம் கொடுத்து இன்றைக்கு நிலையெல்லாம் குழப்பி வச்சிருக்கீங்க. அல்லாஹ் ஹயாத்தை போட்டா நாம ஒரு தர்ஜுமா செய்வோம், அதை எல்லா பாஷையிலையும் முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் இல்லாம இருக்கு, நம்ம நிறைய வேலைகள்ல சம்பந்தப்பட்டு. அதனால லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தவான்களை தவிர இந்த வேதத்தை தொட மாட்டார்கள். அதனால இந்த வேதத்தை இந்த இருக்கிற குர்ஆன தொடுற எல்லாரையும் பரிசுத்தவான்கள் நினைச்சாங்க. பரிசுத்தம்ங்கிறது உள்ளத்தில் ஏற்படும். அந்த தொடுதல் அந்த வேதத்தை உள்ளத்தால தொடரும், கையால தொடரத்தை சொல்லல அல்லாஹ். அப்படியான அந்த வேதம் தான் ஏக வியாபகமாக இருக்கி அதை உணரணும். அதை உணர்ற அளவுக்கு உள்ளம் சுத்தமாகி நான் வியாபகமா இருக்கிற அந்த நிலையில தரிபட்டா இப்பயும் ஜிப்ரீல் என்ன செய்வாரு, அந்த வேதத்தை கொண்டு அந்த இடம்புல உள்ளத்தில உணர்த்துவாரு. அறிவீராக என்று சொல்லுவாரு. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல்லி, என்ன எனக்கு உணர்த்தி என் நிலைய அறியறதுக்கு ஊடகமாக இருக்கிறது என்ன என்று புரியும். இப்படி எம்.எஸ். அப்துல்லா அவர்களை உணர்த்தி இருக்கா, ஜிப்ரீல் உணர்த்தி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், அப்படிப்பட்ட ஒரு தெளிவும், அப்படிப்பட்ட ஒரு வழிக்குள்ளே நாம வந்திருக்கோம். மடத்தை நம்ம போகக்கூடாது, மடை என்ற கலைக்கு பின்னாலே எல்லாம் போகக்கூடாது. அப்படிப்படுதா போதும் நினைக்க எனக்கு இதுக்கு மேல போனா கொஞ்சம் இன்னும் ஹார்டா வந்துடும். கொஞ்சம் நிப்பாட்டு நேரம் ரெக்கார்ட்ல இடிக்க எடுத்து கேளுங்க. அதனால முக்கியமா நான் சொல்றேன் என்ன தெரியுமா, 2 விஷயம். ஒன்று, அந்த வழியை பத்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு சந்தி வருமா, இன்னைக்கு கடை கொண்டு வருமா, அங்கால எப்படி அந்த ஊர் வருமா கேட்கிறத நான் அந்த வழியால போக்குறேன், நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வழியை எப்படி போறேன் என்று சொல்லுங்க. ஏன் வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் நின்றானண்டா அவனுக்கிட்ட போய் வழிக்கு விளக்கம் கேட்காம அந்த வழியால நான் எப்படி போறேன்னு கேட்டு அவன் இடிக்கக்குள்ளேயே போய் அந்த அனுபவத்தில பெற முயற்சி எடுக்கணும். நாங்க ஹயாத்தோட இருக்கக்குள்ள அதுக்கு முயற்சி எடுத்தோம், வெற்றி கண்டோம். அதனால இந்த அளவுக்கு எங்களுக்கு உஸ்தாத் என்ன செய்யறான், உங்களுக்கு நமக்கு இடையில பேச்சு இருக்கும் என்று எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தார். இன்றைக்கு என்னை விட்டு வேறா கடிக்காம அந்த நான்ங்கிற அந்த உணர்வை நான் உஸ்தாத் என்று எடுத்தேன். நான் உருவத்தை எடுக்கையும் இல்லை, உடலை எடுக்கையும் இல்லை. நீங்களும் உஸ்தாத் என்று அந்த உணர்வை எடுங்க என்று உங்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த உருவத்திலையும் உடல்லையும் மயங்கிறாருங்க. இந்த ஓஸ்தாதுங்கிறது தன்னை விட்டும் வேறாய் கணிக்காத தலைவன் உணர்வு. அந்த உணர்வை பிடிங்க, ஆதியில தரிபடுங்க. யாஹாதி என்கிற நாமம் என்ன செய்யும், அங்க அனுபவமா நேர் வழி தெரியும். அந்த உணர்வு உங்களுக்கு என்ன செய்யும், வியாபகமா இருக்கிறீங்க என்று காட்டும். இப்படி உங்களுக்கு இந்த வழியை காட்டுறது அல்லாஹ் நம்புங்க. ஓபனுக்கனே மாஹிர், ரஸ்மி, Ifai, Rafi, Daca, Roknana, Kai,